இந்த செடி பேர் தாங்க பட்டுப்பூச்சி செடி. இந்த செடி வந்து நாங்கள் ஆட்டுக்காக வச்சுருக்கோம். இதை பார்க்குறவங்களாம் மேக்ஸிமம் வந்து பட்டுப்பூச்சிக்கா வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் ஆட்டுக்கு தான் வச்சுருக்கோம் நாங்கள். இது வச்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆட்டுக்கு வந்து தீனி இல்லங்காமல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இது பாருங்கள் வேலி மசால் எவ்வளோ ஹைட்டுக்கு வளர்ந்துருக்குன்ட்டு நாங்கள் விதைக்காக விட்டு வச்சுருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அவுத்தி செடியும் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் கட் பண்ணி விட்டதுனால இந்த மலையில் நல்லா துளுத்து வந்துருச்சு பட்டுப்பூச்சியெல்லாம். இங்கே பாருங்கள் இதுதான் அவுத்தி. இப்போ தான் கட் பண்ணி ஒரு பக்கமாக இருந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் இதுவும் நல்லாவே வளர்ந்துருக்கு. இது ரெண்டு எல்லாமே வந்து ஆட்டுக்கு வந்து சத்து தான். அதுக்கு தான் எல்லா செடியும் வச்சுருக்கோம். இன்னும் சவுண்டு வேலி மசாலும் இருக்குது. நான் அதை அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இது பாருங்கள் இது வந்து அவுத்தி செடி. ஏன்னா ஆடு என்ன நல்லா விரும்பி சாப்பிடுதோ அது போட்டால் தான் ஆடு நல்லாயிருக்கும். இந்தாண்ட பார்த்திங்கன்னா சோளம் விதைச்சிருக்கோம் மாட்டுக்கு.